Hello friends, welcome. Last வீடியோவில் நம்ம fill seriesோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபில். ஃப்ளாஷ் ஃபில்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏதோ ஒரு டேட்டா நம்மக்கிட்ட இருக்கும். அந்த டேட்டாவோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டோ இல்லை லாஸ்ட்டோ இல்லை மிடிலோ இல்லை ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்ஸோ அந்த டேட்டாவில் இருக்கிறத நம்ம செப்பரேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எக்ஸல் கிட்ட ஒரே ஒரு செல்லில் ரெஃபரன்ஸாக அதை கொடுத்தா போதும். அடுத்தடுத்த செல் வந்து எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி நமக்கு ஆட்டோ ஃபில் பண்ணும். அதுதான் இந்த ஃப்ளாஷ் ஃபில் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ இங்கே நான் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1000. ஸோ நான் இங்கே ஜஸ்ட்டு 1000 நான் ஒரே ஒரு செல்லில் என்டர் பண்ணிவிட்டு அடுத்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டூலில் இருக்கக்கூடிய ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ளாஷ் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்டர் பண்ணால் போதும். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக கேதர் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 டிஜிட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடும். சரிங்களா? இதை நம்ம ஷார்ட்கட் கீழே பண்ணுறதா இருந்தால் Ctrl+E. சரிங்களா? இப்போ நம்ம இதை ஷார்ட்கட் கீழே பார்க்கலாமா? இப்போ நான் வந்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்க போகிறேன். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா 100. இப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட். பட் எக்ஸல் என்ன நினைக்கும் அப்படின்னா கேதர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸும் உங்களுக்கு 100 தான். அப்படி தானே? ஸோ எக்ஸல் எப்போதுமே ஃபஸ்ட்டிலேருந்து தான் எடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 100. இப்போ நான் செகண்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிடையாது, லாஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் செல்லையும் ஃபில் பண்ணணும். செகண்ட் செல் என்ன அப்படின்னா 101 செகண்ட் செல் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் Ctrl+E கொடுத்து ஃப்ளாஷ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம மிடில் 3 டிஜிட்ஸ் பார்க்கலாமா? மிடில் 3 டிஜிட்ஸ் என்ன? 165. என்டர். செகண்ட் செல் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் Ctrl+E கொடுக்கும்போது நமக்கு மிடில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இங்கே நமக்கு ஆட்டோ ஃபில் ஆயிரும். அடுத்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட். இப்போ ஆல்ஃபபெட்டிக் லெவலில் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் நான் இப்போதைக்கு ஸ்மால் எம் கொடுக்குறேன். எம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் தான். பட் இங்கே கேபிட்டல் எம் இருக்குது. நான் பட் இங்கே ஸ்மால் எம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு Ctrl+E கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் அப்படியே உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் கன்வெர்ட் ஆகி ஃபில் ஆகும். இல்லை நமக்கு கேபிட்டல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் எம் கொடுத்துட்டு Ctrl+E நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கேப்ஸ்லேயே உங்களுக்கு ஃபில் ஆயிரும். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபபெட்ஸ் என்ன? MO. ஸோ நான் MO அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபில் ஆயிரும். இப்போ இதுவே இங்கே பாருங்களேன், லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ் AY. ஸோ நான் AY அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணிட்டேன். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட். பட் எக்ஸல் என்ன நினைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து இவங்க எத்தனாவது ஆல்ஃபபெட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருந்து எத்தனாவது ஆல்ஃபபெட் அப்படின்னா 5th ஆல்ஃபபெட். ஸோ இங்கே நம்ம அகெயின் Ctrl+E கொடுத்தோம் அப்படின்னா 5th ஆல்ஃபபெட்லேருந்து கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள டேட்டா எல்லாமே நமக்கு என்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் செல்லையும் நம்ம ஃபில் பண்ணணும், AY. இப்போ எக்ஸல் கேப்சர் பண்ணிடும் இது வந்து லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ்னு. ஸோ நீங்கள் இப்போ Ctrl+E கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ் உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் 2 செல் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு ஒரே செல்லு வேணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நான் ஒரே ஒரு செல்லில் நான் அதை கொடுத்துக்கவா, முரளி அண்ட் மோகன். இப்போ நான் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+E கொடுத்தோம் அப்படின்னா 2 டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரே டேட்டாவாக கொண்டு வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ளாஷ் ஃபில் ஆப்ஷன். லாஸ்ட் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ 1 2 3 4 5 6
அப்படின்னு நம்ம வந்து நிறைய டேட்டா இருக்குது. இதில் நீங்கள் 1000 வரைக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு வைங்களேன். 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு 1000 வரைக்கும் நம்மளால் என்ட்ரு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு உங்களுக்கு சீரீஸ் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேட்டா நான் 1 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டு அகைன் நம்மளுடைய செல்லை திரும்ப போயிடணும். சரிங்களா? அப்பரை கொடுத்து திரும்ப நான் அதே செல்லுக்கு வந்துட்டு ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சீரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ 1ல இருந்து எனக்கு 1000 வரைக்கும் வேணும். அதே மாதிரி நமக்கு ரோவில் வேணுமா இல்லை காலம்ஸில் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரோ அப்படின்னா ஏ ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் காலம்ஸ், ரோ அப்படின்னா 27 நமக்கு ரோ. ஸோ எனக்கு காலம்ஸ் ஏ காலமில் ஃபுல்லாக வேணும். ஸோ நான் ஏ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தா போதும். எனக்கு 1ல இருந்து கம்ப்ளீட்டாக 1000 வரைக்கும் நமக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட்டா என்டர் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ அதுவே எனக்கு 2 4 6 அப்படின்னு ஒரு ஈவன் நம்பராக வேணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் நம்ம அதே செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷன் சீரீஸ் போய்க்கோங்க. சேம் காலம்ஸ். இங்கே நமக்கு ஸ்டெப் வேல்யூ 2. சரிங்களா? 2 ஸ்டாப் வேல்யூ என்ன அப்படின்னா நான் ஒரு 10 வைக்கிறேனே, ஒரு நமக்கு தெரியறதுக்காக நான் 10 அப்படின்னு வைக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா 2 4 6 8 10 அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். 10 இப்போ நான் 10ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அகெயின் அதே செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபில் ஆப்ஷன் சீரீஸ் காலம்ஸ். இப்போ நம்ம ரோவில் பார்க்கலாமா? இதே நம்ம ரோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா 10. எனக்கு ஸ்டாப் வேல்யூ என்ன அப்படின்னா நான் வந்து 100 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா 10 20 30 40 50 60 எனக்கு ரோ வைஸாக அது ஃபில் ஆகும். சரிங்களா? இதுதான் சீரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். தேங்க்யூ.